வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் எப்படி? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 2 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், எந்த அறிக்கையும் பார்க்காமல் நேற்றைக்கு நிறைய பேர் பருவமழை இப்படி தாமதமடைவதற்கு காரணம் என்ன? பருவமழை பெய்யாமல் போய்விடுமா? பருவமழை இப்படி எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இப்படி இருப்பது காரணம் என்ன என்று நிறைய கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இதற்கு ஆரம்பத்திலிருந்து தினசரி அறிக்கையில் நாம் இதையும் இணைத்து தான் சொல்கிறோம். இருந்தாலும் அவர்கள் அந்த அறிக்கையை கேட்காத காரணத்தினாலே, அப்டேட்ஸ் அறியாத காரணத்தினாலே, சிலர் கேட்டாலும் மீண்டும் மீண்டும் சந்தேகம் வந்து அவர்கள் குழம்பி போய் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறதை நினைக்கும் பொழுது எனக்கு வேதனை அடைகிறேன். நானும் வேதனை அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை இது தொடர்பான விளக்கம் அளிக்கிறேன். பசிபிக் பெருங்கடல், வங்கக்கடல் இரண்டும் தான் நம்முடைய பருவமழைக்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும். ரைட். பசிபிக் பெருங்கடல் எப்படி இருக்குது? பசிபிக் பெருங்கடலில் எல்னினோ அப்படிங்கிறாங்க. ரைட். எல்னினோன்னு என்ன? அமெரிக்க பக்கம் வெப்பம் அதிகமாகி ஆசிய பக்கம் வெப்பம் குறைவாக இருந்தால் எல்னினோ. அமெரிக்க பக்கம் வெப்பம் அதிகமாகத்தான் இருக்குது, ஆசிய பக்கம் அதைவிட வெப்பம் கூடுதலாகத்தான் இருக்குது. இப்போ தான் நீரோட்டம் கடத்தி கொண்டிருக்கு. புரியுதுங்களா? அதனால் பசிபிக் பெருங்கடல் ஒட்டுமொத்தம் வெப்பம் அதிகமானால் எல்னினோ என்று கருத்தில் கொள்ளக்கூடாது. ஆசிய பக்கம் வெப்பத்தை பொறுத்து தான் ஆசியாவிற்கான பருவமழையும் இந்தியாவிற்கான பருவமழையும் நாம் கணக்கிட முடியும். பொதுவாக ஆசிய பக்கம் வெப்பம் இருக்கும் பொழுது பருவமழை பொய்த்துவிடும் என்று சொல்வது என்பது மிக வேதனை அளிக்கிறது. கண்டிப்பாக பருவமழை தாமதமாக பொழியும். ரைட். ஆசிய பக்கம் எவ்வளோ இருக்குது வெப்பம்? 30-31 டிகிரி இருக்குது வெப்பம். அமெரிக்க பக்கமும் வெப்பம் இருக்குது. ஆசிய பக்கத்திலிருந்து நீரோட்டங்கள் கடத்தி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பல்வேறு பசிபிக் பெருங்கடல் பகுதியிலிருந்து ஆசிய பக்கத்துக்கு வெப்பத்தையும் கடத்தி கொண்டு வருகிறது. ஆக ஆசிய பக்கத்தில் வெப்பத்தை குவித்து பிறகு அமெரிக்க பக்கத்துக்கு கடத்துகிறது. ஓகே, சரி. இந்திய பெருங்கடல் பக்கம் வருவோம். கடந்த ஆண்டு இந்திய பெருங்கடல் தெற்கு பகுதியில் எந்தவித வலுவான நிகழ்வு உருவாக காரணத்தினால இந்திய பெருங்கடல் தெற்கு பகுதி வெப்பம் தொடர்ந்து 30-31 டிகிரி இருக்குது. ஏற்கனவே அரபிக்கடலோட ஓமன் மற்றும் ஓமன் வளைகுடா, ஈரான் கடலோர பகுதி மற்றும் ஏடன் வளைகுடா பகுதி வெப்பம் 31 டிகிரி வரைக்கும் உயர்ந்தது, 30 டிகிரி வரைக்கும் உயர்ந்தது. இப்பொழுது 29ஆக குறைந்திருக்கு. ஆனால் அந்த வெப்பம் எங்கே கடத்தப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அரபிக்கடலோட கேரள கடலோரத்திற்கும் இந்திய பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கும் குமரி கடலுக்கும் கடத்தப்பட்டிருக்கு. அங்கிருந்து வங்கக்கடலின் பல்வேறு பகுதிக்கு கடத்தி வங்கக்கடல் வெப்பத்தை கடுமையாக உயர்த்தி வைத்திருக்கிறது. கொல்கத்தாவே 31 டிகிரியாக உயர்ந்திருக்கு. ஆக கொல்கத்தா கடலோரம் மற்றும் ஒடிசா கடலோரம், ஆந்திர பிரதேச கடலோரம்லாம் 31 டிகிரியாக உயர்ந்திருக்கு. தமிழ்நாடு கடலோரம் 30 டிகிரி 31 டிகிரியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த வங்கக்கடல் வெப்பம் மிகுந்திருக்கு. அதாவது இலங்கைக்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதி தான் நமக்கு வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான பகுதி. அங்கெல்லாம் மிக அதிகமாக இருக்குது, நீரோட்டம் வலுவாக இருக்குது. நெகட்டிவ் ஐஓடி உருவாக போகுது. நெகட்டிவ் ஐஓடினா தமிழ்நாட்டுக்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பம் அதிகமாகிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக உள்ளது. இதனால் என்ன செய்யும்? வடகிழக்கு பருவமழை அதிகம் என்பதை இப்பொழுதே கூறிவிடலாம். ரைட். தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும்? தென்மேற்கு பருவமழை முதல்ல ஆசிய பகுதியில் தெற்காசிய தென்கிழக்கு ஆசியாவில் தொடங்கி பசிபிக் பெருங்கடல் ஓரம் சீனா, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் பகுதியில் பருவமழை தொடங்கி அப்படியே அந்தமான் பகுதிக்கு தொடங்கி அந்தமான்லேருந்து கேரளாவுக்கு தொடங்கியது. முதல்ல தொடங்கிய இடத்துல கொஞ்சம் வலுவாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள வெப்பமும் இந்திய பெருங்கடல் வெப்பமும் சரிசமமாக இருக்கிற காரணத்தினால. இந்திய பெருங்கடல் வெப்பம் பசிபிக் பெருங்கடல் வெப்பத்தை விட கூடுதலாக இருந்தால் இங்கே தீவிரமடையும். ரெண்டும் சரிசமமாக இருக்கிற காரணத்தினாலே அங்கே உருவானது இங்கும் வரும். அங்கே கொஞ்சம் வெப்பம் குறைய தொடங்கியதும் இங்கே வரும். புரியுதுங்களா? அதன் தொடக்கம்தான் வடகிழக்கு மாநிலங்களில் வலுத்திருக்கிறது. இப்பொழுது மழை வடகிழக்கு மாநிலங்களில் எப்பொழுதும் கேரளா மற்றும் ஒடிசா பக்கம்தான் வலுக்கும். எடுத்தெடுப்பிலே வடகிழக்கு மாநிலம் வலுத்திருப்பதற்கு காரணம் பருவமழை பசிபிக் பெருங்கடல் நாடுகள் ஒட்டிய நாடுகளிலிருந்து, தென்சின கடல் பகுதி நாடுகளிலிருந்து, அது மியான்மர் மற்றும் தாய்லாந்து மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு நுழைந்து வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு, பேச முடியாத அளவிற்கு, மூச்சு விட முடியாத அளவிற்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவு தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. அரசியல் சூழ்நிலை காரணமாக அவையெல்லாம் பெரிதாக பேசப்படவில்லை. அவ்வப்பொழுது தலையெடுக்கிறது. பாதிப்பு, நிலச்சரி வெள்ளம் ஏற்படும் பொழுது
பேசுபொருளாகிறது. கடந்த சில நாட்களாக கடுமையான வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவுகள். இப்பொழுது ஒடிசா கடலோரம் உருவாகப் போகிறது காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி. இதற்கு அந்தமான் பகுதியிலிருந்து தீவிரமடைந்து ஒடிசா நோக்கி பயணிக்க இருக்கிறது. அரபிக்கடலையும் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கரையோரம் தீவிரமடையக்கூடாது காற்று சுழற்சி தாழ்வு பகுதி. இவை இரண்டும் ஒன்றிணைந்து வட இந்தியாவில் நிறைய மழை பொழிவை கொடுக்க போகிறது. பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் முதல்ல பருவமழை முன்னேறினா தான் பருவமழை போய் பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு குளிர்வித்தால் தான் காற்று களைய தொடங்கும். அதுவரை பருவமழை வழக்கமாக எல்லா ஆண்டும் தாமதமாக தான் பெய்திருக்கு. எப்பொழுதும் உங்களுக்கு சொல்வதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகஸ்டில் தான் பருவமழை படுக்கும். மேட்டூர் அணை ஆகஸ்டில் தான் நிரம்பியிருக்கு. எல்லா ஆண்டுகளுமே ஆகஸ்ட்டு தான் பருவமழையை அதிகமாக கொடுக்கும். ஆடிப்பெருக்கில் தான் ஆடிப்பெருக்கு கூட தண்ணி வராமல் ஆகஸ்ட்டுக்கு 15க்கு பிறகு தான் தண்ணியே வந்திருக்கு பல ஆண்டுகள். ஆக கடந்த ஆண்டு மேட்டூர் அணையில் நிறைய தண்ணி இருந்துச்சு. இருந்தாலும் அது குடிநீருக்காக பயன்படும் பொழுது இறங்குமுகத்துக்கு போகுது. குடிநீர் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஆக பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள் காரணமாக இறங்குமுகத்துக்கு போனாலும் தண்ணீர் இறங்குமுகத்துக்கு கோடையில் 4-5 மாவட்டங்கள் 4-5 மாதங்கள் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தும் பொழுது நிறைய டிஎம்சி இறங்குமுகத்துக்கு போகுது. இதனால் நம்ம பயன்பாடு அதிகமாக குடிநீர் பயன்பாடு அதிகமாகும் பொழுது விவசாயத்துக்காக சரியான நேரத்தில் ஜூன் 12 திறப்பது தாமதம் அடைகிறது. ஆக குடிநீர் என்பது மிக முக்கியம். ஆகவே பல மாவட்டங்களில் உப்பு நீரை அருந்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு குடிநீர் தேவை காவிரியிலிருந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பருவமழை பொழியும் 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 கண்டிப்பாக. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஜூலை இறுதியிலிருந்து தீவிரமடையும். ஜூலை 18க்கு மேல் தொடங்கி இறுதி தீவிரமாக இருக்கும். ஆகஸ்ட் 10 வரைக்கும் தீவிரமாக இருக்கும். ஏன்? நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்குது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே உள்ள இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகமாக இருக்குது. அந்த நீராவி தற்பொழுது குஜராத் வழியாக நுழைய போகுது. கேரளா வழியாக ஒரு நாள் நுழையும் நாளைக்கு. அதுக்கு பிறகு குஜராத் வழியாக நுழையும். அதுக்கப்புறம் என்னாகும்? அது கலைந்த பிறகு தான் திரும்பும் காற்று. அதுக்கப்புறம் 9-10 ஒரு நுழைவு இருக்கும். அதுக்கு பிறகு 18ஆம் தேதியிலேருந்து நுழையும். ஆக அதுக்கப்புறம் வலுத்த மழைப்பொழிவு இருக்கும். இப்போ உயரழுத்தங்கள் எதுவுமே இங்கே இல்லை. எல்லாம் சொல்கிறாங்க, சார் ஐரோப்பா கண்டத்தில் கடுமையான வெயிலாம்ல சார், ஐரோப்பா கடுமையான ஐஸாக தானே சார் இருக்கும். வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறது உண்மையாக சார்? நல்லா புரிஞ்சுக்கிங்க. 23 டிகிரி வட அச்சரேகை கடகரேகைக்கு சூரியன் குத்துக்கதிர் போயிருக்கு ஜூன் 21ஆம் தேதி. இன்றைக்கி போய் 21ஆம் தேதியோட இன்றைக்கி தேதி 10 நாளாக அங்கே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி திரும்பும். ஆக இந்த 23 டிகிரிங்கிறது எங்கே போகுது? அரபு நாடுகள் வழியாக குவைத்துக்கு அருகே அப்படியே மத்திய தரைக்கடலுக்கு தெற்கு புறமாக வடக்கு ஆப்பிரிக்காவில் பயணிக்குது. இது ஈக்குவடர் வழியாக. ஈக்குவடர் தென்னாப்பிரிக்கா, அதாவது தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி, அப்புறம் இந்தியாவோட குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம் இந்த பகுதி வழியாக பயணிக்குது. ஆக இது மத்திய தரைக்கடலை ஒட்டிய பகுதியில் இந்த நிலநடுக்கோடு இந்திய பெருங்கடல் பயணிக்கிற காரணத்தினால அதனை ஒட்டி உள்ள வடக்கு பகுதி இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் வெப்பம் மிகுந்து தானே இருக்கும். இனிமேல் சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி திரும்பும். அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும். மீண்டும் சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டுக்கு ஆகஸ்ட் மாதம் வரும். ஆகஸ்ட் மாதம் தென்மேற்கு பருவமழை எப்பெல்லாம் தீவிரம் இல்லாமல் இருக்கும் அப்போ வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். செப்டம்பர் 21ஆம் தேதி தெற்கு நோக்கி பயணித்து நிலநடுக்கோட்டை அடையும். பிறகு டிசம்பர் 21ஆம் தேதி மகர ரேகைக்கு போயிடும். மடகாஸ்கரை ஒட்டி மொரிஷியஸ் ஒட்டிய பகுதிக்கு போயிடும். அப்போ என்னாகும்? வடக்கே குளிர்ந்து விடும், வடக்கே உறைந்து விடும். அப்போது ஐரோப்பிய நாடு உறையும். புரியுதுங்களா? இது எப்பொழுது நடக்கிறது தான். இப்போது ஊடகங்கள் இந்த எல்னினோ காரணமாக எதெல்லாம் நம்ம பெரிதுபடுத்தி வெப்பத்தை அதிகப்படுத்தி ஆகிட்டதுன்னு சொல்ல முடியுமோ அதையெல்லாம் எடுத்து பெரிதுபடுத்தி அணைகள்லாம் வற்றி கிடக்கிறது, அங்கே இருக்குது, இப்படி இருக்குன்னு அதை போட்டு பயமுறுத்திட்டே இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. பருவமழை பொழியும் பொழியும் பொழியும். ஜூலை இறுதியிலிருந்து ஜூலை இறுதி, அதாவது 18ஆம் தேதிக்கு மேல் தீவிரமடைஞ்சு ஜூலை இறுதி, ஆகஸ்ட் 15க்கு மேல் மிக அதிகம், செப்டம்பரில் மிக மிக அதிகம் இருக்கிறது. கண்டிப்பாக தென் மாநிலங்களில் அதிகம் இருக்குது. ஜூலைக்கு மேல் வெப்பச்சலன இடிமழை பொழிவாகத்தான் தமிழ்நாட்டுக்கு பொழியும். ஆனால் கேரளாவிலையும் பருவமழை பொழியும். ஆகஸ்டிலிருந்து அதிக மழை பொழியும். செப்டம்பரில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். ஆந்திர பிரதேச கரையோரமாக இருக்கக்கூடிய தாழ்வு நிலை வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கு அது மழைப்பொழிவை சாதகம் ஏற்படுத்தும். ஆந்திர பிரதேச சிஸ்டம் தெலுங்கானாவிற்கும் கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவிற்கும் அதிக பாதிப்பை தரும். அந்தளவுக்கு மழையும் இருக்குது. அடுத்தது அக்டோபர் முதல் 15 தேதி வரைக்கும் வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்குது. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அக்டோபர் 18 தொடங்கியதுமே வலுத்திருக்கும்.
அக்டோபர் இறுதியிலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல. தொடக்கமே வலுத்திருக்கும். நவம்பர் டிசம்பரில் மிக வலுத்திருக்கும். ஜனவரி 15 தேதி வரைக்கும் மழை தெரியுது. கண்டிப்பாக ஜனவரி 8 வரை வலுவாக தெரிகிறது. நல்லா பாருங்கள். வடகிழக்கு பருவமழை நாம் சேகரிக்க வேண்டிய காலம் இது. புரியுதுங்களா? கரைகளை பலப்படுத்துவோம், ஆழப்படுத்துவோம், பண்ணை குட்டைகளை, ஏரிகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம், கரையை பலப்படுத்துவோம், மழைநீரை சேகரிப்போம். கண்டிப்பாக உபரி நீர் கடலுக்கு செல்லும் அளவிற்கு மழை நிறைய இருக்குது. உடைப்பெடுக்கும் அளவிற்கு வடகிழக்கு பருவமழை காலம் இருக்குது. ஆகியவை எல்லாம் கவனத்தில் கொண்டு தொடர்ந்து நாம் பருவமழை கிடைக்கும் என்பதன் முன்னெச்சரிக்கை அவசியமே தவிர பற்றாக்குறை வந்துவிடுமோ என்கின்ற அசாதாரணமாக இருந்துவிட வேண்டாம். நம்பிக்கையுடன் இருப்போம். ஆனால் பருவமழை சேர்த்து கொட்டி தீர்க்கும். ஆனால் அது நாம் நினைக்கும் பொழுது பெய்யாது. பெய்யும் பொழுது சேமித்து வைத்து பயன்படுத்துவதற்கு நாம் ஆயத்த நிலையில் வைத்திருப்போம். பண்ணை குட்டைகளை, ஏரிகளை, குளங்களை இணைந்து இருப்போம். நன்றி.